been a lot of days since I've touched my guitar. ஒரு 2 வருஷம் கிட்ட இருக்கும். ஸோ யா டுடே கொஞ்சம் பேசிக் கார்ட்ஸ்லாம் வந்து கற்றுருக்கேன். லைக் சி மேஜர், ஏ மைனர், இ மேஜர், இ மைனர். பார்க்காம சொல்கிறேன் பார்ப்போம். சி மேஜர், ஏ மைனர், சி மேஜர், இ மைனர், இ மேஜர், சி மேஜர், சி மேஜர், ஏ மைனர், இ மேஜர், இ மைனர். இதனாலும் வந்து we are going to watch 5. ஸோ யா என்னோட ப்ராக்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு குட்டி வீடியோ நத்திங் ஸ்பெஷல். பார்க்க ஒரு மாதிரி காமெடியாக இருக்கேன். ஏன்னா now the time is 9:41. சரி ஓகே. சியிலேருந்து அப்படியே ஏ மைனர், இ மைனர், ஏ மைனர், சியிலேருந்து மறுபடியும் சியில் வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுதான் ஓகே. C, A minor, E major, E minor, அடுத்து E major, அடுத்து A minor, அடுத்து C major. கேட்காதுன்னு சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணேன். முள்ள செம்ம வேர்வை, அதனால இப்படி போட்டேன். காமெடியாக இருக்குது. பட் பரவாயில்ல. இப்போ வந்து கார்ட்ஸ் ஃபிங்கர்ஸ்லாம் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுவும் இந்த ஆர்டர் வந்து எனக்கு தெரியாததுனால பார்த்து பண்ணுறேன். சி மேஜர், ஏ மைனர், இ மேஜர், இ மைனர், அடுத்து ஏ மேஜர், ஏ மைனர், சி அப்படின்னு இருக்குது. இது 4 பண்ணிட்டு மறுபடியும் அந்த 4 ரிவர்ஸில் வந்து முடிச்சுக்கலாம் நம்ம. அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் பண்ணணும். சி மேஜர், சாரி, ரிவர்ஸில் வராமல் சிலேருந்து போகிறேன் மறுபடியும். மறுபடியும் சி மேஜர், மறுபடியும் சி மேஜர், சியிலேருந்து ஆரம்பித்து சியில் முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் வந்து லைக் 1 2 3 4 5 6 7 14 கார்ட்ஸ் இருக்குது. இல்லை 7 வந்து பேசிக்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ வந்து 4 தான் முடிச்சிருக்கோம். எது முடித்தோம்? சி மேஜர், இ மைனர், சி மேஜர், ஏ மைனர், இ மேஜர், 4 முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து டி மேஜர், டி மைனர் வந்து ஓரளவு பார்த்துருக்கேன். அதே பண்ணி பார்க்குறேன். டி மைனர், ஐயோ எது தான் மறந்து போச்சு. ஓகே, டி மைனர் வந்து இது டி மைனர். கிட்டார் நான் டியூன் பண்ணலை. ஏன்னா இப்போ டியூன் பண்ணுவேன், கார்ட்ஸ் கற்றுக்க மாட்டேன். அதனால கார்ட்ஸை கற்றுப்போம், டியூன் பண்ண வேணான்னு பண்ணல. ஸோ தப்பாக இருந்தால் ஓகே, சரி தப்பாக இருந்தால் கண்டுக்காதீங்க. இது வந்து டி மைனர். வந்து தான் டி மேஜர்னு நினைக்கிறேன். இல்லை, செகண்ட் ஃபிங்கர் இப்படி வருமா? இல்லை இதுதான். ஒரு நிமிஷம். டி மேஜர் வந்து சீனாயே வச்சுட்டு ஒரு லைன் விட்டு, ஆக்சுவலி நான் அப்போ பண்ணது தான் டி மேஜரா? இப்போ தான் டி மைனர் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் தப்பாக பண்ணுறேன். இப்படி வச்சு இப்படி வருது. ஓகே, டி மேஜர், டி மைனரையும் முடிச்சுட்டு 6 இது சேர்த்து வாசித்து காமிக்கிறேன். இன்னைக்கு வெளியில் டிவி வேறு ஓடுது, அதை கண்டுக்காதீங்க. இப்போ வந்து டி மேஜர், டி மைனர் வந்து நான் பார்த்துட்டேன்.
இப்போ வந்து பண்ணுறேன். டி மேஜர் வந்து ஐயோ டி மேஜரா டி மைனர் வந்து இதுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரிங்கும் ஓப்பன் தானா? இல்லை, டினாலே 4 தானே நினச்சேன். இது வந்து டி மேஜர். டி மைனர் வந்து இது வந்து டி மைனர். இப்போ வந்து அந்த அப்போ படித்தோம்ல 4 அதோட இந்த 2 வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டா ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஃபுல்லாக நான் இதை பண்ணேன்னா கொஞ்சம் ஓகே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு 6 கார்ட்ஸ்னாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா இது நான் எவ்வளோ வருஷமாக வச்சுட்ருக்கேன். பண்ணி பார்ப்போம். கட் பண்ணாமே பண்ணலாம்ல, அப்படியே பண்ணுறேன். சி ஏ மைனர் இ மைனர் இ மேஜர் ஏ மைனர் இ மைனர் இ மேஜர் ஏ மைனர் சி மேஜர். இப்போ வந்து டி மைனர். அது எதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 4 தான். இது டி மைனர். டி மேஜர் வந்து ஓரளவு ஓகே தான். இன்னும் வந்து இப்போ வந்து எதுக்கு முடிச்சிருக்கோன்னா ஏ மைனர் சி மேஜர் டி மேஜர் டி மைனர். ஐயோ குழப்பிட்டேன். எது முடிச்சிருக்கோம் அப்படின்னா சி மேஜர் ஏ மைனர் இ மேஜர் இ மைனர் டி மேஜர் டி மைனர். இந்த 6 வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 எத்தனை தடவை ரீட் பண்ணுறேன். 14 இருக்குது. அதில் 6 முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 7 மட்டும் முடிச்சா நல்லாயிருக்கும். வேணா அந்த 6 ஒழுங்காக முடிச்சுட்டு ஈஸியாக இருந்தால் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிக்கலாம். ஜி மேஜர் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம், ஜி மேஜர் வந்து இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். நிறையா சாங்ஸில் வரும்ல, ஸோ அதே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு தான் முடிச்சு டைம்ஸ் வேறு இல்லை, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து 7 கார்ட்ஸ் முடிஞ்சால் வாசிச்சு காமிக்கிறேன். கைஸ் அதிசயமான உண்மை, நான் வந்து ஜி வந்து ஓரளவு கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாம் சேர்த்து பண்ணி பார்க்கலாம். நிற்கவே மாட்டேங்குது இந்த ஃபோனு, கடுப்பு. ஜி மேஜர் வந்து நான் ஏன் முன்னாடியே பண்ணலன்னு தெரியல, அப்பப்போ தான் அறிவு வரும் போல். ஸோ ஓகே, ஜி மேஜர் வந்து கரெக்டு தான் நினைக்கிறேன். இது தப்பு இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோவுக்கு யூஸே போட மாட்டேது. சரி, இப்போ வந்து இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஜி மேஜர் வந்து இதுதான். இப்போ வந்து மொத்தமாக சி ஏ மைனர் இ மேஜர் இ மைனர், அடுத்து படித்தோமே டி மைனர் டி மேஜர், அடுத்து வந்து இது என்னது இது ஜி மேஜர். இது எல்லாத்தையும் வந்து பண்ணணும். டி மேஜர் டி மைனர் தான் எதுன்னு தெரிய மாட்டேது. ஓகே, ஃபுல்லாக சி மாதிரி வைக்கிறது வந்து டி மைனர், சி மாதிரி வைக்கிறது டி மைனர், இன்னொன்று வந்து டி மேஜர். ஓகே ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபுல்லாக ஒரே ஒரு தடவை, அதுதான் வீடியோ முடிஞ்சு. ஓகேவா? சார்ஜ் வேறு இல்லை. சார்ஜ் அது என்ன ஸ்பேஸ் இல்லை சரிங்க. ஓகே, இப்போ தான் வந்து 7 கார்ட்ஸ் வந்து மொத்தமாக வாசிக்க போகிறோம். பெரிய விஷயம் தான் உண்மையிலே எனக்கு. ஸோ வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சி மேஜர் பிக்கு. ஐயோ, அப்படி ஃபஸ்ட்லேருந்து ஐயோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். வேணாம் வைக்கக்கூடாது, எடுத்தோடனே சி
கடைசியாக பார்த்தோம்ல ஜி வந்து ஜி ஜி மேஜர் இன்னும் அந்த ஃபாஸ்ட்டாக வரல. இந்த ஏழை மட்டும் அந்த ரிவர்ஸ்லாம் பண்ணால் வருமானு பார்க்கலாம். ஏழை மட்டும் ரிவர்ஸ் இல்லாமல். எல்லாமே பண்ணுறேன், ஆனால் டி மேஜர் தான் எனக்கு குழப்புது. அதனால தான் ஸ்லோவும் ஆகுது. அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக 7 கார்டும் ஃபுல்லாக 7 கார்டும் ஜஸ்ட் என்னோட கார்ட் ப்ராக்ரெஷன் எப்படி பில்ட் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். அதிசயமாக 7 கார்ட்ஸ் நான் 4 தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுவே முடியுமான்னு தெரியல. இப்போ 7 முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணோம். பாய்.